இப்போ நம்ம பார்க்க போகிறது பீசஸோட மூமெண்ட்ஸை பற்றி. இந்த பீசஸோட மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீசஸுக்கும் ஒரு குணம் இருக்குது, ஒரு விதமாக மூவ் பண்ணுறதுக்காக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரூக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதாவது இப்போ ஒரு ரூக்கு வந்து A1ல் இருக்கும், இன்னொரு ரூக்கு வந்து H1ல் இருக்கும். இந்த ரூக்கோட மூமெண்ட்ஸ் எப்படின்னா, இந்த ரூக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் அண்டு ஸ்லீப்பிங் லைன். நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப எளிமையாக சின்ன குழந்தைங்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கோட மூமெண்ட்ஸ், இந்த ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா 64 ஸ்கொயர்ஸில் எந்த ஸ்கொயரில் இருந்தாலும் வேறு எந்த பீசஸுக்குமே இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் இந்த ரூக்குக்கு மட்டும்தான் இருக்குது. ரூக்குங்கிறது ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்கொயரில் 64 ஸ்கொயர்ஸில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி, அது இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக 14 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னா இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக்கு இருக்கிற பிளேஸை மட்டும் விட்டுருங்க. இது எல்லாமே இந்த சைடு 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, இந்த சைடு 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் வந்து 7 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த ரூக் வந்து இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துலையும் மூவ் பண்ண முடியும். எனிமி பீசஸ் இருந்தால் அட்டாக் பண்ணவும் செய்யலாம். அடுத்தது இந்த 4th ரேங்கை ஃபுல்லாகவே இந்த ரூக்கு கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 4th ரேங்கில் எந்த ஸ்கொயரில் எனிமி பீசஸ் இருந்தாலும் அட்டாக் பண்ணவும் முடியும், பட் ஜம்ப் பண்ணலாம் முடியாது. அதாவது டேரெக்டாக இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக் பான் இருக்குன்னா இந்த ரூக்கால் இந்த பிளாக் பானை அடிக்கலாம், இங்கே இருந்தாலும் இப்படி ஈஸியாக அடிக்கலாம். அப்போ ஒரு ஸ்கொயருக்குமே ரூக்கு வந்து மூவ் பண்ண முடியும். அப்போ இந்த பக்கம் 7 ஸ்கொயர்ஸு அண்ட் இந்த பக்கம் 4th ரேங்கில் 7 ஸ்கொயர்ஸு, டோட்டலாக வந்து 14 ஸ்கொயர்ஸை ரூக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதே ரூக்கை தூக்கி ஏதோ ஒரு மூலையில் வச்சிடறோம். இப்போ இந்த H8ங்கிற ஸ்கொயரில் வச்சிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரூக்கும் அதே வேலையை தான் பார்க்கும். இந்த பக்கம் 7 ஸ்கொயர்ஸ், இந்த பக்கம் 7 ஸ்கொயர்ஸ். அப்போ ஒரு ரூக் 64 ஸ்கொயர்ஸில் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து 14 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி ரூக்குக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற பீசஸால் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ ரூக்கோட மூமெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டிங் லைன் அண்டு ஸ்லீப்பிங் லைன். ப்ளஸ் மாதிரி இந்த மாதிரி ப்ளஸ் எப்படி கீழேருந்து மேலே போகும், அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு, இப்படி தான் போகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிஷப். இப்போ இந்த பிஷப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து எப்படி போகும் அப்படின்னா, அதாவது இன்டூ எக்ஸ், இந்த மல்டிப்ளைக்குள்ள சிம்பிள் இந்த மாதிரி போகும். அதாவது கிராஸ். ஒரு பிஷப் D4ல் இருக்குது அப்படின்னா D4லேருந்து பாருங்கள் இந்த டயகனல், அதாவது பிஷப் இருக்கக்கூடிய டயகனல் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் ஸ்கொயர். இந்த டார்க் கலர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பிஷப் இந்த டார்க் கலர் டயகனலில் மட்டும்தான் போகும். அதே நேரத்தில் நம்ம இதோட ட்ராக்கை மாற்றக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு கேம் விளையாடும்போது தூக்கி இங்கே வச்சுருவாங்க. அதாவது இந்த பிஷப் இருக்கக்கூடிய ஸ்கொயர்லேருந்து சேம் கலர் ரன்னிங் இப்படி தான் போகணும். தெரியாதனமாக அவசரப்பட்டு தப்பான பிளேஸில் வச்சுட்டா இல்லீகல் மூவ் ஆகிடும். ஸோ பிஷப்பை பொறுத்தவரைக்கும் பிஷப்போட மூமெண்ட்ஸ் D4லேருந்து இந்த பக்கம் 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது, அந்த பக்கம் 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிஷப் D4ங்கிற சென்டர் ஸ்கொயர்ஸில் இருந்தால் 13 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே பிஷப் இப்போ A1ங்கிற ஸ்கொயரில் இருக்குது, ஒரு கார்னரில் இருக்குன்னா, இப்போ இந்த பிஷப்பால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 7 ஸ்கொயர்ஸை மட்டும் டயகனலில் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஒரு பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தகுந்த மாதிரி தான் அது எவ்வளோ ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் ரூக்குக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. 64 ஸ்கொயர்ஸில் எந்த இடத்துல வச்சாலும் அது கரெக்டாக 14 ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.